வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரங்க. இன்றைக்கி தேதி 23. இது காலைல 4:30 மணிக்கு எடுத்ததுங்க. அப்போ பார்க்கும்பொழுது இன்றைக்குள்ள ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. 23ஆம் தேதி ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து 24ஆம் தேதி ஸ்லாட்டில் 12,966 டிக்கெட் அவைலபிள் இருக்குது. அதாவது 13,000 டிக்கெட் கிட்டத்தட்ட அவைலபிள் இருக்குது. இது நாளைக்கு காலையில் பார்க்குறதுங்க. இந்த கணக்குப்படி பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15,000 டிக்கெட் கிட்டத்தட்ட கொடுத்துட்ருக்காங்க. இது சாயங்காலம் ஒரு 15,000 டிக்கெட்டு, காலையில் ஒரு 15,000 டிக்கெட் கிட்டத்தட்ட கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா நம்ம நார்மலாக 12லேருந்து 15,000 டிக்கெட் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ பார்க்கும்போது 13,000 டிக்கெட் இதில் அவைலபிள் இருக்குன்னா அப்போ 15,000 டிக்கெட் கிட்டத்தட்ட கொடுத்துட்ருக்காங்கன்னு தான் அர்த்தம். இன்றைக்குள்ள ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சிங்க. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. சனிக்கிழமை காலையில் தரிசனம் பார்க்கறதுக்கான டிக்கெட்டு 13,000 டிக்கெட் கிட்டத்தட்ட கொடுத்துட்ருக்காங்க. இது 4:30 மணிக்கு பார்த்ததுங்க. அதுக்கடுத்து இப்போ 6 மணிக்கு மறுபடியும் பார்க்கலாம். இது பாருங்கள், இது 6 மணிக்கு எடுத்தது. 6 மணிக்கு பார்க்கும்பொழுது 11,310 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 1,700 டிக்கெட் இப்போ 1 ஹவரில் காலியாக இருக்குது. கூட்டம் கொஞ்சம் குறைவு தாங்க. அதாவது முதல் நாள் இன்றைக்கி ஈவினிங் பார்க்குற பக்தர்களெல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட்டம் நார்மலாக தான் இருக்குது போல இருக்குது. 3 கவுண்டர்லேயுமே சேர்த்து ஒரு 11,310 டிக்கெட் அவைலபிள் இருக்குது. கண்டிப்பாக இந்த டிக்கெட் வந்து காலைல 10 மணி 11 மணிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் காலையில் பொழுது விடிஞ்சு திருப்பதி போகிறவங்க, அந்த 10 மணிக்கு ட்ரெயினில் போய் சேர்றவங்க, இந்த மாதிரி போகிறவங்க விஷ்ணுநிவாசமோ இல்லை சீனிவாசம் இல்லை அலிப்பதி நடப்பதி பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக டிக்கெட் கிடைக்குங்க. 11,300 டிக்கெட்டுங்கிறது கன்ஃபார்மாக நீங்கள் மத்தியானம் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். திருமலையில் அங்கப்பிரதட்சணம் பண்ணுறதுக்கு நாளைக்கு கூடுதல் டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த மாதம் பூராமே பார்த்தீங்கன்னா ஒரு சனிக்கிழமையும் 250 டிக்கெட்டு கூடுதலாக புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆன்லைனில் தான் பண்ணுறாங்க. அதாவது அதுக்கு முதல் நாள் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மத்தியானம் 12 மணிக்கு இதுக்கான டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி நாளைக்கு வந்து 24ஆம் தேதி சனிக்கிழமை அன்றைக்கி காலையில் அங்கப்பிரதட்சணம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி மத்தியானம், அதாவது வெள்ளிக்கிழமை இன்றைக்கி மத்தியானம் 12 மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆகுதுங்க. 250 டிக்கெட் தான். அது நார்மலாக 750 டிக்கெட் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு. அதுவே 3 நிமிஷம் 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இது 250 டிக்கெட் தான். கன்ஃபார்மாக 1 நிமிஷத்தில் முடிஞ்சிடுங்க. இது முழுக்க ஃப்ரீ டிக்கெட்டுங்கிறதுனால, பேமெண்ட் ஆப்ஷன் இல்லைங்கிறதுனால உடனே இது முடிஞ்சிடும். நாளைக்கு திருப்பதிக்கு சாமி தரிசனம் பார்க்க போகிற பிளானில் யாராவது இருந்தீங்கன்னா இந்த அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் ட்ரை பண்ணி பாருங்கள். நைட்டு 1:30 மணிக்கே ரிப்போர்ட் பண்ணிவிட்டு போய் அங்கப்பிரதட்சணம் பண்ணிவிட்டு 4 மணிக்கெலாம் சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துடலாங்க விடிய காலையில். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு சப்போஸ் நீங்கள் மத்தியானம் டிக்கெட் எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி மத்தியானமே கிளம்பி போகணுங்க. சாயங்காலம் 7 மணி 8 மணிக்கு அங்கே போய் சேர்ந்துட்டிங்கன்னா நைட்டு அங்கப்பிரதட்சணம் பண்ணிவிட்டு காலையில் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். வாய்ப்பு இருக்கவங்க அதை யூஸ் பண்ணிங்க. திருமலையில் நவம்பர் மாதம் புக்கிங்லாம் இப்போ ஆரம்பித்து இப்போ போயிட்டுருக்குங்க. ஏற்கனவே எலக்ட்ரானிக் டிப்பு, ஆர்ஜி சபா இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு அங்கப்பிரதட்சண கோட்டா ஓப்பன் ஆகுதுங்க. நவம்பர் மாதத்துக்கான அங்கப்பிரதட்சண கோட்டா முழுக்க இலவச டிக்கெட்டு. இது ஒரு நாளைக்கு 750 பேர் வரைக்கும் இப்போ அலோவ் பண்ணிகிட்ருக்காங்க. இது முழுக்க ஆன்லைனுங்க. ஆஃப்லைனில் பண்ண முடியாது, டேரெக்டாக போய் எடுக்கவே முடியாது. ஆன்லைனில் மட்டுமே பண்ணக்கூடிய இந்த அங்கப்பிரதட்சண டிக்கெட்டு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இந்த அங்கப்பிரதட்சண டிக்கெட் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 3 நிமிஷம் இல்லை 5 நிமிஷத்துக்குள்ளே இது புக்கிங் முடிஞ்சிருதுங்க. அதனால் உங்களுக்கு நீங்கள் அங்கப்பிரதட்சணம் கண்டிப்பாக செய்யணும், வேண்டுதல் இருக்குது அப்படிங்கிற நீங்கள் பிளானில் இருந்தீங்கன்னா 9:55க்கு லாகின் பண்ணிவிடுங்க. டிடிடி அஃபிஷியல் ஆப் மூலமாக நீங்கள் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் சுலபமாக பண்ணலாம். ஏன்னா ஃபோன் நம்பர் போட்டு லாகின் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆப் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சிங்க. அங்கப்பிரதட்சணத்தை கிளிக் பண்ணாதீங்க. அதை கரெக்டாக 10 மணிக்கு ஷார்ப்பாக ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் ஆன உடனே டேட்டை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் ஒருத்தரா 2 பேரா அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுங்க. உங்களோட பேர், உங்களுடைய ஃபீமேல், மேல், அதுக்கப்புறம் அவங்களுடைய வயசு, அப்புறம் ஆதார் நம்பர் இதை கொடுங்க. அதுமாதிரி 2 பேர் வராங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக கொடுங்க. கொடுத்துட்டு டேரெக்டாக கண்டினியூ கொடுங்க. தவறு இல்லாமல் பண்ணிங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 30 செகண்டில் பண்ணாங்க. 2 பேருக்கு பண்ணால் கூட கண்டிப்பாக பண்ணிடலாம். நீங்கள் 10 மணிக்கு ஷார்ப்பாக ஓப்பன் பண்ணிங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 2 நிமிஷம் காட்டுங்க, இல்லை 3 நிமிஷமே காட்டிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது 3 நிமிஷத்துக்குள்ளே கண்டிப்பாக அது புக் ஆகாது. ஏன்னா உங்களை மாதிரி தான் எல்லாருக்கும் இது ஓப்பன் ஆகாமல் இருக்கும். அதனால் ட்ரை பண்ணுங்கள். அட்ரஸ் காலத்தில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபுல் அட்ரஸ், வீட்டு அட்ரஸ்லாம் கொடுத்துட்ருக்காதீங்க. அட்ரஸ் காலத்தில் உங்களோட ஊரை மட்டும் கொடுங்க, சிட்டி மட்டும் கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்க பின்கோடு கேட்கும், பின்கோடை கொடுங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு டேரெக்டாக போய்ட்டு அடுத்து கண்டினியூ கொடுத்துருங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இம்மீடியட்டாக இது புக் ஆகுங்க. அது நீங்கள் அட்ரஸ் காலத்தில் தனியாக டைப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். அது தேவையில்லை. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து ரெட் ஸ்டார் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அது கம்பல்சரியாக போடணுங்கிற இதுக்கு இருக்கும். அதை மட்டும் போடுங்க. மற்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு டக்குன்னு கண்டினியூ கொடுங்க. உடனே இது புக் ஆகிடும். இந்த அங்கப்பிரதட்சண டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இரவு 1 மணிக்கு ஏடிசி சர்க்கிள் கிட்ட 300 ரூபா டிக்கெட் கவுண்டர் இருக்குது பாருங்கள், அதுக்கிட்ட தான் வர சொல்லுவாங்க. 1 மணிங்கிறது நீங்கள் 1:30 மணி 1:45 போனால் கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. அதில் குளிச்சுட்டு ஈரத்துணியோட வரணும் அப்படிங்கிறது தான் இதோட கண்டிஷனு. ஆனால் சில பேர் இப்போ பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக புது ட்ரெஸ் போட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி செய்யுங்க. நார்மலாக அங்கப்பிரதட்சணம் பண்ணுறதுங்கிறது ஈரத்துணியோட பண்ணுறது சிறப்பானதாக கருதப்படுதுங்க. இந்த குளிச்சுட்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கோயிலோட புஷ்கரணி திறந்திருக்கும். அதாவது நார்மலாக எல்லோரும் போய் குளிக்கும்போது வராகசாமி கோயிலை சுற்றிக்கிட்டு பின்பக்கமாக வந்து குளிப்போம். அந்த மாதிரி கிடையாது.
கோயிலுக்கு பக்கத்தில் சாமி பார்த்துட்டு வெளில வர்றோம் பாருங்கள், வெளில வர்ற வழியில் நேரத்தால் புஷ்கரணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த புஷ்கரிட்ட ஒரு கேட் இருக்கும். அந்த கேட்டு 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அங்கே ஒரு செக்யூரிட்டி போட்டு ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு. அவர்கிட்ட நீங்கள் அங்கபிரதட்சணை டிக்கெட்டை காமிச்சிட்டு உள்ளே போய் குளிச்சுட்டு வரலாங்க. இந்த மாதிரி வசதி அந்த டிடியில் அந்த நைட்டில் மட்டும் அங்கபிரதட்சணை பண்ணவங்களுக்காக மட்டுமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அங்கே போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு க்யூ லைன் போகலாம். க்யூ லைன் போகும்போது நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை எடுத்துகிட்டு போகலாம், கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். அங்கே டிக்கெட் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோனை வாங்கிப்பாங்க, அதுக்கான ஸ்லிப்பு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் காமன் லக்கேஜ் கலெக்ஷன் சென்டர் இருக்குது பாருங்கள், அங்கே போய் நீங்கள் திரும்ப வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஜிப்லாக் கவர் மாதிரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா உங்களோட ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும், டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும். அதனால் ஒரு ஜிப்லாக் கவர் மாதிரி இருந்தாலும் இல்லை ஒரு சின்ன ஹேண்ட்பேக் மாதிரி இருந்தாலும் எடுத்துகிட்டு போகலாம், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு கொடுத்துருவாங்க உங்கள்கிட்டயே. இது நீங்கள் 1:30 மணிக்கு நீங்கள் போனீங்கன்னா 2:30 மணி வரைக்கும் வைகுண்ட கியூ காம்ப்ளெக்ஸில் உட்கார வைப்பாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் திறந்து விட்டாங்கன்னா 3 மணி வாக்கில் கோயிலோட என்ட்ரன்ஸுக்கு போய் சேரலாங்க. 3 மணி கரெக்டாக சுப்ரபாத பாராயணம் ஆரம்பிக்கும். அது ஆரம்பித்த உடனே அங்கபிரதட்சணை பண்ணுறதுக்கு முதல்ல பெண்களை விடுவாங்க. அவங்க பாதி தூரம் போன பிறகு அடுத்தது ஆண்களை விடுவாங்க. நம்மளோட பேக்ரவுண்டில் சுப்ரபாத பாராயணம் பாடிட்டு இருக்கும்பொழுது நம்ம வந்து அதை கேட்டுக்கிட்டே அங்கபிரதட்சணை நம்மளும் சேர்ந்து சுப்ரபாதம் சொல்லிக்கிட்டே அங்கபிரதட்சணை பண்ணுறது ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு சுச்சுவேஷன் அது. அதனால் அது வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை அங்கபிரதட்சணை வரைக்கும் பண்ணாதவங்க கூட ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவங்களால மறக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அங்கபிரதட்சணை பண்ணிட்டு வெளியில் வர சொல்லுவாங்க, வெளியில் வந்துட வேண்டியதான். திரும்ப அப்புறம் சுப்ரபாத பக்தர்கள்லாம் வெளியில் வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்மளை உள்ள விடுவாங்க. அங்கபிரதட்சணை பண்ணுறவங்க போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்துடலாங்க. அதிகபட்சமாக 4 மணிக்குள்ளார வெளியில் வந்துடலாம். கிடைச்சவங்க அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள், அங்கபிரதட்சணை டிக்கெட் கிடைச்சிருக்கா இல்லையாங்கிறது டீட்டெயில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டு, அதாவது விஐபி பிரேக் தர்ஷன் சொல்கிற ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டு பெருமாள் கோயிலுக்கு நம்ம 10,000 டொனேஷன் பண்ணிவிட்டு அதன் மூலமாக ஒரு விஐபி பிரேக் தர்ஷன் பார்க்குற ஒரு டிக்கெட்டுங்க அது. இது வந்து அன்றைக்கி காலைல 11 மணிக்கு நவம்பர் மாதத்துக்கான கோட்டா, தர்ஷன் அண்ட் அக்காமடேஷன் கோட்டா 2 சேர்ந்து தான் ஓப்பன் ஆகுதுங்க. இது எப்போதுமே அப்படி தான் ஓப்பன் ஆகும். தர்ஷன் ப்ளஸ் அக்காமடேஷன் சேர்த்து தான் ஓப்பன் ஆகும். இது எப்படி பண்ணுறதுன்னா, சுவாமிக்கு வந்து நம்ம ஒரு 10,000 டொனேஷன் பண்ணிவிட்டு அதன் மூலமாக ஒரு ஆள் போய் 500 பணம் கட்டிட்டு சாமி தரிசனம் பார்க்கலாம். நார்மலாக நம்ம சாமி பார்க்க போகும்போது கருடாழ்வார் மண்டபத்தோடு திரும்பிடுவோம். அதை தாண்டி உள்ளே போயிட்டு சுவாமியை மிக மிக அருகில் போய் பார்க்குற வாய்ப்பு இந்த சேவையில் உள்ளவங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு வந்து பிகினிங் பிரேக் தர்ஷன் அப்படிங்கிற பேரில் காலையில் 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ளார சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு எல்லாரையும் அலோவ் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் பொதுவான பக்தர்கள் வந்து நிப்பாட்டிட்டு தான் மற்றவங்கள உள்ளே விடுவாங்க. அதிகபட்சமாக ஒரு 7லேருந்து 9க்குள்ளார சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வரலாங்க. ஒரு ஆளுக்கு 10,000 ஒரு 20,000 பணம் கட்டிங்கன்னு வச்சிங்களேன், 2 பேர் தனித்தனியாக 10,000 பணம் கட்டிங்கன்னா 2 பேர் நம்ம இதில் போய் சாமி தரிசனம் பண்ணலாம். இது எப்படின்னா நம்மளோட பிறந்த நாள் இல்லைன்னா ஒரு முக்கியமான நாள், பிஸ்னஸில் ஒரு நாள், அது மாதிரி நாள் பார்த்து நீங்கள் சுவாமிக்கு டொனேஷன் பண்ணிங்கன்னு வச்சிங்க, ஒரு 20,000 டொனேஷன் பண்ணிங்கன்னா 2 பேரில் தனித்தனியாக 10,000 கட்டிங்கன்னா என்றைக்கு நீங்கள் பணம் கட்டுறீங்களோ அதுலேருந்து அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் சாமி தரிசனத்துக்கு புக் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு மாதம் 23ஆம் காலைல 11 மணிக்கு அந்த கோட்டா ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அது ஓப்பன் ஆகும்பொழுது நீங்கள் அதில் இருந்து அந்த மாதம் நீங்கள் போகிறதா இருந்தால் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பரபரப்பாக இருக்காதுங்க. ஏன்னா இப்போ அக்டோபர் மாதத்துக்கான கோட்டாவே இன்னும் பெண்டிங் இருக்குது. அக்டோபர் மாதத்துல இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. நீங்கள் இப்போ கூட நீங்கள் 10,000 டொனேஷன் பண்ணிவிட்டு அக்டோபர் மாதம் கூட சாமி பார்க்க போகிறதுனா போகலாம். அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன் இவர்களுக்கான கோட்டா ஓப்பன் ஆகுதுங்க. இது சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 65 வயசுக்கு மேலே இருக்கணும், அவங்க வயசு பூர்த்தியாக இருக்கணும். அது ரொம்ப கன்ஃபார்மாக பண்ணுவாங்க, இல்லைன்னா அது அக்செப்ட் பண்ணாது. இதை நீங்கள் வந்து ஆதார் கார்டு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணுங்க. அந்த யாரை நீங்கள் புக் பண்ணுறீங்களோ, யார் பெரியவர் இருக்காங்களோ அவங்களோட ஆதார் கார்டு 16:9 இருக்குது பாருங்கள். அதாவது ஒரு விசிட்டிங் கார்டு சைஸ் வச்சிங்களா, விசிட்டிங் கார்டு சைஸுக்கு நீங்கள் ஃபோனில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பவுஸ்ன்னு கூட வராங்களான்னு கேட்கும். அது ஆமான்னு கொடுங்க. அதாவது நீங்கள் யாராவது கூட அழைச்சிட்டு போகிறதா இருந்தால் அது ஆமான்னு கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் யாரை கூட அழைச்சிட்டு போகிறீங்களோ அவங்க பேர், அவங்களோட ஆதார் நம்பரை மட்டும் அதில் போடுங்க. யார் வேணாலும் அழைச்சிட்டு போகலாங்க. அதாவது உங்களோட ரத்த சம்மந்தமாக இருக்கணும். ஓரளவு 45 வயசு 50 வயசு கூட உள்ளவங்க இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. இதுக்கு நீங்கள் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற சுபதமன்றிக்கு அடுத்து இருக்கிற திருமலை நம்பி சன்னதின்னு இருக்கும், அதுக்கு பக்கத்தில் பெரிய பெரிய ஹால் கட்டி வச்சுருக்காங்க, வெயிட்டிங் ஹால். அங்கே தான் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா 2:30 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும் இந்த சாமி தரிசனத்துக்கு போகலாங்க. இந்த தரிசனத்துக்கு போகும்போது பொது தரிசனத்துக்கு உள்ள மக்கள்லாம் நிப்பாட்டிடுவாங்க. இவங்களை மட்டும் தனியாக தான் அனுப்புவாங்க. எந்த தள்ளுமுள்ளும் இல்லாமல் நிதானமாக போய் சாமி பார்த்துட்டு வரதுக்கான அற்புதமான வழிங்க அது. சென்னையிலேருந்து போகிறவங்களுக்கு காலையில் கிளம்பி போயிட்டு திரும்ப சாயங்காலம் திரும்ப வரதுக்கான ஒரு அருமையான தரிசன வழி. வயதானவர்கள் உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா, 65 வயசுக்கு மேலே உள்ளவங்க இருந்தாங்கன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க கூட சேர்ந்து நம்மளும் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இதுவும் முழுக்க முழுக்க ஃப்ரீ டிக்கெட்டுங்க. அதே மாதிரி முழுக்க முழுக்க ஆன்லைன் டிக்கெட், ஆஃப்லைனில் டிக்கெட் கிடையவே கிடையாது. அதே மாதிரி இதுக்கு வந்து காசு கொடுத்து பார்க்குற வேலையும் கிடையாதுங்க. முழுக்க முழுக்க இலவச டிக்கெட்டு, கூட வர்றவங்களுக்கும் இலவசம் தான். அதே மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் அவர்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் கிடையாதுங்க. பட் அவங்கள்ட்ட வந்து அந்த ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு அப்படிங்கிற சர்டிஃபிகேட் இருக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ கொடுத்த சர்டிஃபிகேட்டு அவங்கள்ட்டையும் இருக்கணும். இது இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க.
ட்ரை பண்ணி பாருங்கள். நவம்பர் மாதத்துக்கான கோட்டா இந்த 3 சேவையும் ஒரே நாளில் ஓப்பன் பண்ணுறாங்க. காலையில் 10 மணிக்கு அங்க பிரதட்சணம், மத்தியானம் 11 மணிக்கு விஐபி பிரேக் தர்ஷன், மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் இவர்களுக்கான கோட்டா ஓப்பன் ஆகுது. உங்களுக்கு வேணுங்கிறவங்க இதுக்கான வாய்ப்புகள் இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், டிக்கெட் எடுத்துங்க. மறுபடியும் இந்த மாதிரி அடுத்தடுத்த அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.